ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். என்னோட சாரீ ப்ரீப்ளீட்டிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே எவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்துட்டு எப்படிலாம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணலான்றது இந்த மாதிரி சாரீ ரிலேட்டட் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக பாக்ஸ் ஃபோல்டிங் தான். நிறைய பேருக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ண தெரியல, பண்ண வரமாட்டேங்குது, ட்ரை பண்ணியும் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ எஸ், நம்ம சாரீ வாங்கும் போது ஒரு பாக்ஸ் ஃபோல்டு கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து நீங்கள் எப்படி இதை ஃபோல்ட் பண்ணணும் அண்ட் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி ஃபோல்ட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட கிளியராக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃப் யூஸ்க்கு செல்ஃபாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்டு சாரியை எப்படி மடித்து இந்த மாதிரி செல்ஃபாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாரீ வந்து ப்ரீப்ளீட்டட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த பட்டு சாரீ வாங்கும் போது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸ் ஷேப்க்கு வந்து எப்படி மடிக்கணுன்றது தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பட்டு சாரீ எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வெளியில் போகும்போது ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை ரிச்சுவல்ஸ்க்கோ எங்கே போனாலும் பட்டு சாரீஸை மோரோவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பட்டு சாரீஸை வந்துட்டு எப்படி ஈஸி அண்ட் குயிக்காக வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோன்றதான் காட்ட போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல்லு ப்ளீட்ஸ் கூட வந்துட்டு பர்ஃபெக்டாக மடிக்க வரலன்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக வந்து எப்படி மடிக்கணுன்ட்டு ஒரு நியூ மெத்தடை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஹேண்ட் பேக்லேயோ இல்லை நீங்கள் உங்கள் லக்கேஜ் நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா கூட ஈஸியாக வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணிக்க முடியும். கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும். ஸோ இந்த சாரியை வந்து இப்போ நான் பிரிச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் முந்தானி பக்கம், இது வந்து பல்லு ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிற பகுதி. இப்போ இது எப்படி பல்லு ப்ளீட் எடுக்க போகிறேன்றது தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்ம யூஸ்வலாக கையில் எடுக்காமல் இப்போ எப்படி எடுக்க போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த அயனிங் டேபிளில் நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நாட் வந்துட்டு மேல் பகுதியில் வரும். ஸோ வந்து நம்ம டேபிளில் போடும்போது திருப்பின மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இப்போது வந்து திருப்பின மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு பார்டர் செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பல்லு ப்ளீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்டர் வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ளீட், அதை முதல்ல உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்டர் அளவுக்கு நான் ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த என்னோட பாடி சைஸ், அதாவது சைடு மறையணுன்றதுக்காக நான் கரெக்டாக வந்து என்னோடய ஷோல்டர் ப்ளீட் வந்து ஒன்று வந்து நல்லா மடிச்சிட்டேன். ஸோ ஒரு ப்ளீட் நான் மடித்த உடனே ஒரு கோடு மாதிரி க்ரியேட் ஆகும், உங்களுக்கு லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லைன் கிட்ட மீதி இருக்க ஃபேப்ரிக்கை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எட்ஜ் கார்னர் வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் வச்சு திருப்பியும் அயன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு தடவையாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் திருப்பியும் இந்த என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வந்து அதே சேம் லைன் கிட்ட வந்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன். திருப்பியும் அயன் பாக்ஸ் எடுத்து இந்த எட்ஜில் வந்துட்டு நான் அயன் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் சின்னதாக ஆகிற வரைக்கும் மடிச்சுட்டே வரணும். ஸோ இப்போ இந்த எட்ஜ் வந்து ஏன் நான் அயன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அதை அயன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதை நான் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், எனக்கு கைட் பண்ணி நான் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் திருப்பியும் வந்துட்டு அதே லைன் கிட்ட நான் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் அயன் பண்ணுறேன். இதே மாதிரி ப்ராசஸாக பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு இந்த லைன் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துடலாம். நான் ஷியோராக சொல்கிறேன், 9 to 10 ப்ளீட்ஸ் வரைக்குமே நீங்கள் இதில் வந்து எடுக்க முடியும் கண்டிப்பாக.
இதே மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சாரீ வந்துட்டு பிரித்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் நல்லா வந்து தெரியுதா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ பல்லு ப்ளீட்டை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லைன் விட்டு விட்டு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எல்லா லைனுமே நீங்கள் எடுக்க முடியாது உங்களால். ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன் வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு நல்லா அரேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ பிகினர்ஸ்க்காக தான் இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்துருவீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு யூசுவலாக கையில் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வந்துட்டு ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரிலாம் வச்சுருவீங்க. இதில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் உங்களால் வைக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ஆஃப் தி பல்லு ப்ளீட்டில் வந்துட்டு நான் பின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே வந்து செக்யூர் பண்ணி பின் செக்யூர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு நான் ஹோல்டர் கிளிப் யூஸ் பண்ணி இந்த டேபிளில் நான் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 by 1 நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து 9 to 10 ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக வந்துட்டு வரப்போகுது. ஸோ அது எப்படி பண்ணணுன்றது தான் இந்த கைடன்ஸ் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நிறைய பேர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நிறைய தப்பு பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பின் நல்லா பண்ணிடுறீங்க, ஆனால் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ளீட்டாச்சும் வெளியில் வந்து நின்றுடுது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பல்லு ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா. சில சாரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணாலே நல்லா வந்து ஃபுல் ப்ளீட்ஸும் வந்து நல்லா ப்ரெஸ்டாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நீங்கள் வந்துட்டு நல்லா அயர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ப்ளீட்ஸ் வந்துட்டு எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை கண்டிப்பாக ஹைட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் வந்து உங்களோட சுற்றளவுலாம் கரெக்டாக வருதான்றது உங்களுக்கு தெரியும், ஹைட்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு தெரியும். ஸோ தட் நீங்கள் அப்படியே மறந்து போயிட்டு நீங்கள் மாட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து சைடு மறையணுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. சைடு மறைச்ச மாதிரி சாரீ கட்டணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக வந்து நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு அவுட்புட் நல்லா கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துட்டு நல்லா வி ஷேப்புக்கு வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா கிளியராக ஒரு ப்ளீட்டும் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். அப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே பர்ஃபெக்டாக வைக்கணுன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக வச்சு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அயர்ன் பண்ணும் போது பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் அயர்ன் பண்ணும்போது காட்டுறேன். அயர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் வைஸாக தான் நீங்கள் அயர்ன் பண்ணணும். ஸோ ப்ளீட் எப்படி போதோ அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் அயர்ன் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அயர்ன் பாக்ஸ் எந்த ஹீட்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் பாக்ஸில் நீங்கள் நார்மலாக சில்கில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹீட்னஸ் கொடுக்காது. ஸோ கொஞ்சமாக அதிகமாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் சில்கில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ ஹீட் வந்து கொடுத்தா தான் அது வந்து நல்லா ப்ரெஸ்டாக ஆகுமா அப்படின்ட்டு. நிறைய ஹீட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஹார்டான பட்டு சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அவுட்புட் கண்டிப்பாக சூப்பராக வரும். இதை நான் உங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்துட்டு போட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், ஸோ நான் ஷோல்டரில் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட்டணும், பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணி சாரீ கட்டணுன்னு தான் எல்லாரோட ஆசையும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அடுத்து வந்து சென்டர் ப்ளீட் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி வந்து ப்ளீட்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த பல்லு ப்ளீட்ஸ் எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் உங்கள் பாடி அளவுக்கு சுற்றி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட தொப்புள் கிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் கிட்ட வந்து வர மாதிரி ஃபேப்ரிக் நல்லா பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பின் பண்ணுறது எதுக்காகனா ஒரு அடையாளத்துக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே போட்டுருங்க. ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு நம்ம நார்மலாக ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து சொருகுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க கையில் அந்த ஃபேப்ரிக்கை. ஸோ நம்ம நார்மலாக சாரீ கட்டும்போது எடுக்கிற ஃபேப்ரிக்கை கையில் எடுத்து அதையுமே நீங்கள் வந்து உங்கள் இடுப்பு அளவு வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு உள் சுத்து எடுத்து என்னோட பெல்லி பட்டன் கிட்ட வச்சு என்னோட வேஸ்ட் சைஸை நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து வச்சு பண்ணணும், ஏனோ தானோன்னு வச்சு பண்ணாதீங்க, இல்லைன்னா உங்களோட ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எப்பவுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களோட அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் வந்துட்டு 2 பின்னும் செக்யூர் பண்ணிட்டேன். இந்த 2 பின்னுக்கு நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கை தான் நான் சென்டர் ப்ளீட்டாக ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தான், நீங்கள் பெருசாகவும் ப்ளீட் எடுக்கலாம், சின்னதாகவும் ப்ளீட் எடுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே ப்ளீட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு சென்டர் ப்ளீட் நிறையா வரும். நிறைய பேருக்கு சென்டர் ப்ளீட் நிறையா வச்சு கட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து குண்டாக இருக்கிறவங்க வந்து பெருசாக வைக்கணும், ஒல்லியாக இருக்கிறவங்க சின்னதாக வைக்கணும்லாம் ரூல்ஸ் கிடையாது. ஸோ சென்டர் ப்ளீட்டை பொறுத்த வரையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருதோ, உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி ப்ளீட் எடுத்தாலே போதும். இந்த பின் முடிகிற அளவுக்கு நான் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்துட்டு எப்படி ப்ராப்பராக வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது மாதிரி ஏன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு நம்ம இன்ஸ்கர்ட் உள்ள இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வயிறு பெருசாக தெரியும். ஒரு சில பேர் ஒல்லியாக இருந்தாலுமே வயிறு பெருசாக தெரியும், குண்டாக இருந்தால் இன்னும் பெருசாக தெரியும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே உள்ளார இருக்கும். ஸோ கொஞ்சம் அது வெளியில் வந்து தெரியணும், நல்லா வந்து ப்ராடாக வெளியில் எல்லா ப்ளீட்ஸும் நல்லா அழகாக தெரியணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பின் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாகவே எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட்டு எடுத்து ரேண்டமாக ப்ளீட்ஸ் எடுத்து உங்கள் டேபிள் மேலே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர் கிட்ட நீங்கள் வந்து நல்லா எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சில சாரீஸ் எல்லா ஃபேப்ரிக்கும் ஈவனாக அரேஞ்ச் ஆகாது. ஸோ அது நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் வந்துட்டு நான் ஒரு ப்ளீட்டாக இப்படி எடுக்கும் போதே ஸோ அது அரேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது ஈஸி மெத்தட், கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தான், பட் இருந்தாலும் நீங்கள் அது ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இப்போ ஒரு சில சாரீஸ் வந்துட்டு மிடில் ஆஃப் தி ஃபேப்ரிக்லாம் கூடமே ரொம்ப ஈவனாக இருக்காது, வெளியில் வந்துடும், எந்த சாரியுமே வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில சாரீஸ் ஓகே, நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் ஈவனாக ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணுறது நல்லது. அப்போ தான் நீங்கள் நல்லா ஷார்ப்பாக அயர்ன் பண்ணி முடித்த உடனே அதோட அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சென்டர் ப்ளீட் எல்லாமே வந்து செட் பண்ணி பின் செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ டாப்பில் ஒரு பின், பாட்டமில் ஒரு பின், சென்டரில் ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பாக்ஸ் ஃபோல்டிங் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்கும். இப்போ அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நான் நல்லா ஷார்ப்பாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நான் என்னோடய சென்டர் ப்ளீட் வந்துட்டு அயன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ப்ளீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் போகலாம். இதுதான் வந்து இந்த வீடியோவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். ஸோ ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியை வந்து திருப்பின மாதிரி போடணும். அப்போ தான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியும். நம்ம திருப்பின மாதிரி போட்டால் மட்டும்தான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியும். ஸோ அது வந்து நிறைய பேர் கஷ்டமாக நினைக்கிறீங்க. ஸோ இது நான் எப்படி பண்ணுறனோ அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணுங்கள். இந்த சென்டர் ப்ளீட்டை நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உள்ளே கூட உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் இந்த உள் சுத்து ஃபேப்ரிக்கை கையில் எடுத்து கொஞ்சமாக வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்படி பொறுமையாக நான் இழுத்துட்டு போகும்போது சென்டர் ப்ளீட்டில் நின்றுடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கையில் இருக்க ஃபேப்ரிக்கை வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி நான் அப்படியே 2 மடிப்பாக மடிக்கிறேன். எதுக்கு ஃபோல்டு பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கார்னரில் அங்கே வந்து சுங்கு இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுனால தான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பாக்ஸோட பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு இப்படி கையில் எடுத்து நான் அந்த டேபிளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி உதறின மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சில பேர் நினைப்பீங்க இது மாதிரி மடித்தா உள்ளே கசங்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி கசங்காத அளவுக்கு நீங்கள் ப்ளீட்ஸை வந்து நீட்டாக்கி நீங்கள் மடிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நீட்டாக ஆக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே உள்ளே வச்சு மடிக்கிறேன். எப்பவுமே வந்துட்டு நீங்கள் மடிக்கிற மடிப்பு வந்து உள்ளே தான் இருக்கணும், வெளியில் கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும் போது 2-3 மடிப்பாக இருக்கிறது அப்படியே வெளியில் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ நான் மடித்ததுக்கப்புறம் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 ஃபோல்டு பண்ணுறேன். 2 ஃபோல்டு குட்டியாக தான் பண்ணுறேன். ஸோ அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 ஃபோல்டு வந்துட்டு நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபோல்டு பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டு சின்னதாக பண்ணுறேன். 2வது ஃபோல்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி 2வது ஃபோல்டு. அண்டு 3rd ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே வந்து வர மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஃபோல்டு பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டு. இது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த பாக்ஸ் ஷேப் வந்து உங்களுக்கு தானாக க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் அப்படியே சென்டர் ஆஃப் தி பாக்ஸுக்கு மேலே போட்டுட்டு நான் 2 தடவை சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ 2 தடவை டேர்ன் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர பல்லு ப்ளீட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்ட் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அட் த சேம் டைம் வந்து அந்த பாக்ஸில் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்லாம் வந்துட்டு சில பேர் அந்த பாக்ஸோடு தான் கேட்பாங்க உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்லாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபோல்ட் பண்ணி அந்த பாக்ஸ்லேயே எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.